ஹாய் மக்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு எங்க வந்துக்கிறேன்னா, இல்ல எப்பவுமே வந்து நம்ம குளத்தூர் போவோம், அங்க போயிட்டு வளர்க்குற மீனை வந்து வீடியோ எடுப்போம். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம வந்து சாப்பிட்ற மீன் வந்து ஆமா காசிமேடு மீன் மார்க்கெட் வந்துக்கிறோம். காசிமேடு மீன் மார்க்கெட் தான் இன்னைக்கு வந்துருக்கிறோம். ஏன்னா எங்க வீட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு இவ்வளவு நாளா வந்து நீங்க வளர்க்குற மீனை வந்து பார்த்துருப்பீங்க குளத்தூர்ல. இப்போ சாப்பிட்ற மீன், இப்போ வந்து சாப்பிட்ற மீனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நான் முன்னாடி வருவேன். ஆமா, இவர் தீனி பண்டாரா தின்றதுக்குள்ளே முன்னாடி இருப்பா. ஸோ இன்னைக்கு காசிமேட்டுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கோட அப்டேட்டை முழுசா பார்ப்போமா. இங்க வந்து கூடக்கூடியாதான் மக்களை மீன்லாம் தந்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இங்க வந்து ஸ்டார்ட் ஆகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கூறு 100 ரூபாலேருந்து 10,000 15,000 வரைக்கும் கூட போகுது. அது இல்லாமல் கூடையிலையும் அவர் தராங்க. 500 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு கூடையே. ஸோ அதனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் எதனா ஃபங்க்ஷன் அப்படின்னா தாராளமாக காசிமேட்டுக்கு வந்துருங்க. மீனை வாங்கி அள்ளிட்டு போய்கிட்டே இருக்கலாம். வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாமா. ஆனால் இங்கே ஏகப்பட்ட கூட்டம், க்ரௌட் அதிகமாக இருக்குது. நான் காலையில் வந்து 5:45 மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கிறேன். ஸோ அதனால் வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. சரியா? அங்கே பாருங்கள், ஏலம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் ஃபஸ்ட்டு அண்ணன் ஏலத்தை எடுத்துன்னு வந்துட்டாப்புல மீனை. வஞ்சிரம் நல்ல பெரிய சைஸ் வஞ்சிரம். பார்ப்போம் வீடியோக்குள்ளே போயிட்டு. என் கூட அப்படியே அந்த வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். வீடியோ எடுக்கிறேன்னு இதில் ஊந்துடாதேன்ற வேற நம்ம முன்னாடி போயிடலாம். இது முடியா மீனுமா, நல்லா இருக்கும். சீலா போட மாட்டேன். இதை போடணும், சீலா போட மாட்டேனா 200 ரூபா தான் போடணும். சரி நீ வேணா 150 ரூபா கொடு. சீலா போட மாட்டேப்பா. 3 400 ரூபா கேட்டு போடலப்பா. 200 ரூபா 150 ரூபா தான். 7 எடுத்து இலங்கை இல்லம்மா. அதான்ப்பா இலங்கை இல்லை, சீலாவே இருந்தா நான் போடுறது. என்ன 400 ரூபா கேட்டு போடுறேன். 200 ரூபா போடுறேன்பா. காசிமேடு வந்தீங்கன்னா 8ஆம் நம்பரு அக்காவை பார்த்து வாங்கிக்கோங்க. அப்பா பேரு வசந்தி. வசந்தி அக்கா அண்ணா இவங்க பேரு. ரொம்ப வந்து சீப்பாக தான் தராங்க. இவன் தான் ரேட்டு பேசுவான் அந்த வேலை. சரி நான் கட்டல உடுப்பா. நான் பூ கட்டிக்கிறேன். பார்க்க போறேன். இதான் சுறா, குட்டி சுறா. சுறா எவ்வளோண்ணா? ஏமா ஆயா, இந்த சொரா எவ்வளோன்னு கேளு. கண்டிக்கிட்டேன் சொரா எவ்வளோன்னு கேளு. எவ்வளோ கேட்டுக்க. கேட்கறதுனால ஒன்றும் இல்லை. 1500 ரூபா வாங்கிக்கிறியா? எவ்வளோ சொன்னா நீ ஒரு விலை கேளு. ஒன்றும் இல்லை சொன்னா விலையோடு வாங்கிட்டியா? நீ ஒரு விலை கேளு. இஷ்டப்பட்டா கொடுப்பாங்க. இல்லை இந்த அக்கா வந்து 9ஆம் நம்பர் தூணாண்ட நிற்கிறாங்க. இவங்ககிட்ட ரேட்டு கம்மியாக தான் இருக்குது, வந்து வாங்கிக்கோங்க. அக்கா அவங்க பேருக்கா? உமா. உமா காய்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க. நாங்கள் வந்து கடுமா வரோம் இன்னைக்கு சண்டேனால. சரி இன்னைக்கு தான் ஃப்ரைடேவா? கடமை இருக்குது.
இல்ல முன்னாடி இல்ல முன்னாடி இல்லையா இல்ல இருக்கு கட்டி முடியா ஆயா பாருங்க, ஆயா கூப்பிடுறாங்க. சூப்பர் மீனா ஆயா கடுமா எவ்வளோ? சங்கரா 400 300 போடுறேன். கடமா 150 ரூபா தான். 3 கூட 400 ரூபா கூட ஐயா. சூப்பர் கடமா ஐயா. இந்த மாதிரி கடமா கிடைக்காதுயா. 150 ரூபான்னு போட்டா நீ 3 கூட 400 கேட்டா நான் போடுவேன். ஆயா அன்பா சொரா அந்த சொன்ன சொரா வாங்கிக்கிறியா? குட்டி சொரா எவ்வளோ ரேட்டு? அக்கா சொரா எவ்வளோக்கா கூறு? 400. எதுனா இருக்கு சொரா என்ன மீன் தெரியல. ஏலம் போட்டுனுக்குறான். போகலாம். இவரை பார்த்துருக்கீங்களா? இவரை யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா சொல்லுங்க. பயங்கரமா இருக்கா அவ்வளோ. ஓகே ப்ரோ, பார்ப்போம். பாய். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நிறைய யூடியூபர்ஸ் வந்திருக்காங்க மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு. ஸோ வாங்க ஒருத்தராக போய் பார்ப்போம், மீட் பண்ணுவோம். எவ்வளோ சங்கரா? மக்களே, காசிமேட்டு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து காசிமேட்டு மீன் மார்க்கெட்டை பார்க்கலாம். இது வந்து மீன் சந்தை. ஸோ வந்து காலையில் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இங்கே வந்து ஏலம் இடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அது காசிமேட்டு மீன் மார்க்கெட்டுக்கு போயிடும். மார்க்கெட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எல்லாம் சேலம் ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்தீங்கன்னா கூடக்கூடியாக வாங்கலாம். ஒரு மீனும் வந்து நம்ம வந்து கூடக்கூடியாக வாங்கலாம். வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய காசு சேவ் ஆகும். நம்ம வீட்டாண்ட வாங்குறதோட இங்கே கொஞ்சம் வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக.
என் ஒய்ஃப் பாருங்க ஒரு கவர் மீனை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு கடம்பா எறா கடம்பா மீன் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ அப்படியே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். வாங்க அடுத்த வீடியோலாம் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது ஈமான் vlogs.